இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 12, 2024, 12/1/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. உத்திராடம் நட்சத்திரம் மதியம் 3:19 வரை, அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். வளர்பிறை பிரதமை திதி மதியம் 2:25 வரை, அதன் பிறகு த்விதியை திதி. சித்த யோகம் பிற்பகல் 3 மணி வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கூடாரவல்லி, கர்ப்போட்ட முடிவு, சந்திர தரிசனம் செய்வது சிறப்பு. பௌஷ்ய சுத்தம். இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசில் சூரியன், செவ்வாய், புதன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் அல்லது முன்னேற்ற செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். இன்னைக்கு உங்களுடைய எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். வளர்பிறை சந்திரன் தசமஸ்தானத்தில் இருக்காரு. ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்றைக்கி வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுக்கக்கூடிய முயற்சியில் கொஞ்சம் பிரயத்தனப்பட்டீங்கன்னா இன்றைக்கி சக்ஸஸ் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து அதன் மூலமாக உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் மெனக்கெட்டு வேலை பண்ணுவீங்க. இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக வேலை பண்ணுவீங்க. இதனால் உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபார விஷயத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை தரும். மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தந்தை வழியில் இருந்த மனக்கசப்புகள் அல்லது மன வேற்றுமைகள்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதியான குருவும் ராசிநாதனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது தனிப்பட்ட முறையில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களை பற்றிய யோசனைகள் செயலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த இடமாற்றம் வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ஆஃபீஸ்க்கு உங்களுக்கு இடமாற்றம் செய்யணும் அப்படின்னா இது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. என்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள், சுக அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்குண்டான யோகமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். இது நாள் வரைக்கும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தெளிவு கிடைக்கும். வேலையா, இல்லை படிப்பா, இல்லை மேல் படிப்பா, இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாமா, இப்படி தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு மெத்தன போக்கிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக நீங்கள் வேலையில் இருக்கீங்க, உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு மரியாதை இல்லை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கல, ரெக்வஸ்ட் கொடுத்து ரொம்ப நாளாச்சு ட்ரான்ஸ்ஃபருக்கு, இல்லை இடமாற்றத்திற்கு கேட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்னா அதெல்லாம் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். மேல் அதிகாரிகளின் இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரித்து நீங்கள் செய்ய முடியாத சாதனையெல்லாம் செய்யறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. குறிப்பாக உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த பிணக்குகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்திற்கு சுக்கிரனின் பார்வை சொந்த வீட்டை பார்க்கறதுனால இனிமையான வார்த்தைகளை பேசி அடுத்தவர்களை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் எதிரிகளிடமிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று அமோகமான பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷமான சுக அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். ரிஷப ராசி.
சந்திராஷ்டமம் முடிஞ்செடுத்து பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டான 3ஆம் இடத்தை பார்க்குறாரு என்று உங்களுக்கு மனசில் தெளிவான சிந்தனை ஏற்பட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரச்சனைகளை சுமூகமாக அணுகி வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய பங்காளி சண்டை, இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்த்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். விரயஸ்தானத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு சாதகமான பார்வையை கொடுக்கறதுனால சுப செலவுகளை கொடுத்து வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதாவது உங்களுடைய அடமானத்தில் இருக்கிற நகையை கூட மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்குறாரு. இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும். தன வருமானம் 2ஆம் இடத்திற்கு 3 கிரகங்களின் பார்வை, சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய 3 கிரகங்களின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு தனயோகம் அதிகரித்து வருமானத்திற்கு குறைவில்லாத வாய்ப்பை ஏற்படுத்தும். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் பற்றிய வாக்குவாதங்கள் இருந்தாலும் அது சுமூகமான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மன சஞ்சலம் ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் உதவியை நாடுவதற்குண்டான முயற்சி எடுத்தால் அது சாதகமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய வீம்பு, உங்களுடைய ஈகோ இதுதான் உங்களை தடுக்கிறது. அதனால் தேவை இருந்தால் எந்த விதமான ஈகோவும் பார்க்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள், வாழ்க்கை துணை போன்ற விஷயத்தில் அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய அன்றாட ரொட்டீன் வேலையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க விஷயத்தில் நீங்கள் கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ உதவியின் மூலமாக உடல் தேரும் சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் பெருசாக பாதிப்பு இருக்காது. ஆனால் அப்பப்போ ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். மன வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிரிவு தொழில் ரீதியான பிரிவாக இருக்கும். அதனால் நீங்கள் வெளியூர் போகிறீங்கன்னா தாராளமாக போயிட்டு வாங்க. கணவன் மனைவி உறவில் எந்த பிரச்சனையும் வராது. அதே சமயம் நண்பர்கள் விஷயத்தில் அதிருப்திக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற சாதகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படுகின்ற நாள். கடின உழைப்புன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ராத்திரி பகல் பார்க்காம வேலை பண்ணணும். சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. சோம்பல் தன்மை இல்லாமல் வேலை பண்ணணும். ஆனால் இதில் பத்தாவதுக்கு உடல் அசதி வேறு. உடல் அசதியின் காரணமாக உங்களால் கண்டினியூஸாக வேலை பண்ண முடியாது. இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. மனசில் தெளிவான சிந்தனை ஏற்படும். மனசில் இருக்கிற குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கிறதுனால நீங்கள் எந்த விதமான குழப்பத்திலிருந்தும் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் ஆகட்டும், நண்பர்கள் விஷயத்தில் ஆகட்டும், அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் ஆகட்டும் மனச்சோர்வு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய நண்பர்களோ குழந்தைகளோ உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்துகிற அளவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். அதனால் உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்னைக்கு ரொம்ப பேசாதம் இருக்கிறது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற நாள். குழந்தைகளுக்காக செலவுகள், உங்களுடைய தாயாருக்காக செலவுகள், உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக செலவுகள், இப்படி ஏதாவது ஒரு செலவை பண்ணி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பெருசாக யாரும் உங்களை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க. அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். செலவுகள் அதிகரிக்கும் நாள். மிதுன ராசி. 8ஆம் இடத்துல சந்திரன் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வார்த்தைகளால் உங்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கும். தடுமாற்றம் ஏற்படும். குடும்பத்திலையும் குழப்பம். வேலைக்கு போனாலும் தடுமாற்றம். சரி, வியாபாரம் பண்ணலான்னு போனால் வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்குது. ஆனால் உங்களுடைய வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. எதையாவது சொல்ல போக உங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தாது, சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் நிதானத்துடன் பேசுவது நல்லது, அல்லது பேசாமல் இருக்கிறதே புத்திசாலித்தனம். குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திரன் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால 8ஆம் இடத்துலேருந்து மறைவு ஸ்தானத்திலேருந்து பார்க்கறதுனால குடும்பத்தில் வேண்டாத நபர்களின் ஆலோசனைகளின் பேரில் உங்கள் குடும்பத்தார் செயல்பட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மன வேற்றுமை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை அமைத்து கொடுக்கிறார்கள். ஆனால் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பெரிய பாதிப்பு இருக்காது. பெரிய மனிதர்கள், அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய மனிதர்கள், ஒன்றா உங்கள் பெரியப்பா, இல்லை உங்களுடைய தாத்தா, இல்லாட்டி உங்கள் பெரிய அண்ணன், இவங்களுடைய
இன்வால்மெண்ட் காரணமாக ஓரளவுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் தீர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை அமைத்து கொடுத்தாலும் தேவையில்லாத மனசஞ்சலமான வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியை தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. நிதானத்துடன் பேசுவது நல்லது. வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரரோட கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவர் சொல்கிறத கேட்க மாட்டீங்க, அவர் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. இதனால் மன வருத்தம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்கள் குடும்பத்தில் நிம்மதிக்கு காரணமாக இருக்கிறதே உங்கள் குழந்தைகள் தான். அதனால் குழந்தைகளை எந்த விதமான கோபமான வார்த்தைகளை வைத்தும் பேசாதீர்கள். நிதானமாக இருக்க வேண்டிய நாள். மனக்குழப்பம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனமும் உடம்பும் ஒரு விதத்தில் இல்லை. மனசு ஒரு பக்கம் போகிறது, உடம்பு ஒரு பக்கம் போகிறது. மனசு வெளியில் போகணுன்னு இருக்குது, உடம்பு வீட்டில் ரெஸ்டடுன்னு சொல்கிறது. இதை உங்களுக்கு தெளிவாக செயல்படுத்த முடியாத ஒரு தடுமாற்றம். வீட்டில் பெரியவங்க சொல்கிறத கேட்க முடியாத சூழ்நிலை. நீங்கள் நாம் நினச்சது தான் கரெக்டுன்னு நினச்சிட்டு செயல்பட்டுருக்கீங்க. அதனால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக செயல்படுவது நல்லது. வீடு மனை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். வீண் சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிகளுக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டு அதன் மூலமாக அனாவசியமான கருத்து மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு மனசில் சஞ்சலத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு உங்களுடைய செல்வாக்கை சரித்து கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கடக ராசி. ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்று அமோகமான சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதற்கு முதல் கமெண்ட், பாசிட்டிவான கமெண்ட், சந்தோஷமான கமெண்ட் உங்ககிட்டேருந்து தான் வரும். நண்பர்கள், வாழ்க்கை துணை, சக பணியாளர்கள், உங்களுடைய சீனியர், இப்படி எல்லாரையும் இன்றைக்கி ஜாலியாக பேசி சந்தோஷப்படுத்திட்டு இருப்பீங்க. நிம்மதியாக இருப்பீங்க. இன்றைக்கி பெருசாக உங்களுக்கு வேலை இருக்காது. அதனால் நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. பெருசாக வேலை இருக்காதுன்னா அஃபிஷியலாக வேலை இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு செயல்படுறதுனால உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய மேலதிகாரிகளோ உங்களை பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. நிதானத்துடன் இருப்பீர்கள். இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்தியோக ரீதியாக புதிய நண்பர்களை சந்திப்பதற்கோ அல்லது ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துக்கு உங்களுக்கு மீண்டும் வேலை கிடைப்பதற்கோ வாய்ப்பு இருக்குது. இந்த தடவை உங்களுக்கு இன்க்ரீஸ்டு சேலரி, ஆனால் கூடுதல் பொறுப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த பதட்டத்தை வெளிக்காட்ட மாட்டீங்க. நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பூசம் நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லை, ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படும். குடும்ப எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இது இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் அனுகூலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவியின் உதவியை கொண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சிம்ம ராசி. ராசிநாதன் 5ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்காரு. 6ஆம் இடத்துல சந்திரன் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தைகளின் தேவைகளுக்காக, குழந்தைகளின் சந்தோஷத்திற்காக செலவுகள் ஏற்படும். ஆனால் உங்கள் மனசுக்குள்ளார அழிச்சுட்டே இருக்குது, அச்சோ இந்த அளவுக்கு செலவாகிறதே, கையில் பணம் இல்லையே அப்படின்ட்டு. பண தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் நாட்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ உதவிகள் தேவைப்படும். பெருசாக மருத்துவ உதவினா உடனே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிடுவோம், ட்ரிப்ஸ் ஏற்றுவோம், நமக்கு ஆப்ரேஷன் நடக்கும், அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களுடைய அன்றாட செயல்பாடுகளை தடுக்கும் விதமான செயல்பாடுகள் தான் உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணுறது. தலைவலி, கழுத்து வலி, கண்ணு வலி, காது வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி ஒவ்வொரு பாகம்தான் வலிக்குமே தவிர பெருசாக வியாதி கிடையாது. இதற்கு காரணம் 7ஆம் இடத்து சனியின் நேர் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால உடம்புல அசதி ஏற்படும். அசதியின் காரணமாக உங்களால் செயல்பட முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள்.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத சில விஷயத்தை, கடந்த கால விஷயத்தை நினைத்து, உங்களுடைய சகோதர சகோதரிகளை பற்றின விஷயங்களை நினைத்து மனசஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகள் மத்தியில் உங்களுக்கு பெருசாக நல்ல பேரும் இல்லை, பெருசாக கெட்ட பேரும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவங்க மனசில் உங்களை பற்றின ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சி நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கி அனாவசியமான கெட்ட பேர் ஏற்படும், மன சஞ்சலம் ஏற்படும், தடுமாற்றம் ஏற்படும், வார்த்தைகளில் விரக்தி மனப்பான்மை வெளிப்பட்டு குடும்பத்தில் அனாவசியமான எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலைச்சல் இருக்கும், ஆனால் அந்த அலைச்சல் காரணமாக தொழில், உத்தியோகம், வியாபாரம் வளர்ச்சி அடையும், அனுகூல பலன்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக அஃபீஷியலாக சில டியூட்டிஸ் முடிக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கடகடகடன் முடித்து உங்களுடைய மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள். உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரத்துக்கு முயற்சி எடுப்பீங்க, ஆனால் ஃபுல்லாக முடியுமாங்கிறது தான் கேள்விக்குரிய. பண விவகாரங்கள் உங்களுக்கு மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா உங்களுடைய மூக்கை, காது, வாய் இது மூணையும் கவர் பண்ணிட்டு போகிறது, அதாவது மாஸ்க் போட்டுட்டு போகிறது நல்லது. ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் வருமானம் வரும். வியாபாரத்தின் மூலமாக கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மொத்தத்தில் இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்திலும் காரிய வெற்றி ஏற்பட்டு உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் செலவு ஜாஸ்தி இருக்குது. செலவு எதனால் ஜாஸ்தினா, கடன் அடைக்கிறதுனால செலவு, குழந்தைகளுக்காக செலவு, குழந்தைகளின் மேல் படிப்புக்காக செலவு, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கறதுக்காக செலவு, கலைத்துறை நண்பர்களுக்கு கடல் கடந்த பயணத்திற்காக செலவு, இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம், யாருக்குமே தெரியாத விஷயத்தை செலவு பண்ணி நீங்கள் சமாளிப்பீங்க. இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற நாள். கன்னி ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால மூத்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அமிக்கபுளாக முடிவடைந்து அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்புல அசதி ஏற்பட்டு அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாரே தவிர, உடம்புல இருந்த வியாதியோ இல்லை உடம்புல இருந்த எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நல்ல விதத்தில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளும் அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். குழந்தைகளுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். வியாபாரத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வீடு மாற்றம் அல்லது ஊர் மாற்றம் அல்லது நாடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் எலிவேட் ஆகிறதுக்கு, வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற, வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பித்ருகாரகன், மாத்ருகாரகன் ஆகிய நட்சத்திரங்களின் சாரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுடைய தாய் தந்தையர் வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மனக்கவலை இருந்ததுன்னா இன்றைக்கி அந்த கவலைகள் விலகும். தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா தந்தையுடன் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானத்தை பாக்யாதிபதி சுக்கிரன் பார்க்கறதுனால வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. தந்தை வழியில் கிடைக்கக்கூடிய அனுகூல பலன்கள் இன்றைக்கி நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேறு ஏற்படுதல், குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுதல், குழந்தைகளால் உங்களுக்கு குடும்ப பெருமை ஏற்படுதல், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது.
தொழில் ரீதியாக உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும், தொழில் வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது பெரிய மனிதர்களின், அதாவது உங்களுடைய மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய நபர்களுடன் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்கள் எதிர்காலம் சிறப்படைகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். துலாம் ராசி, தொழில் முயற்சிக்கு உண்டான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு நல்லதை கொடுப்பாரு. இன்றைக்கி உங்களுக்கு உடம்பு சுகம் தேவையா இல்லை தொழில் சுகம் தேவையானா தொழில் சுகம்தான் தேவை. அதுக்காக நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. இந்த அலைச்சல் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும், சொந்தமாக வியாபாரம் துவக்கணும், ஏதாவது ஒரு குட்டியாக ஒரு சின்னதாக ஒரு நிறுவனத்தை துவக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நெடிய நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த உங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட இடமாறுதல் இன்று முடிவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு கையிருப்பு கரையும், செலவுகள் ஏற்படும், சுப செலவுகள் ஏற்படுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இனிமையான வார்த்தைகள் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதே சமயம் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பொருள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவங்க கேட்குற விஷயத்துக்கு முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள், இல்லாட்டி தடையாக இருக்காதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெருசாக பயப்பட வேண்டாம். அலுவலக ரீதியாக இன்று கடின உழைப்பு தேவைப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால உத்தியோக ரீதியாக உங்களுக்கு உழைப்பை திறந்து அதன் மூலமாக மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சக பணியாளர்களின் செயல்பாடுகள் மற்றும் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும், தொழில் விருத்தி ஏற்படும், பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று அமோகமான பலன்கள் ஏற்பட்டு உங்களுடைய செல்வாக்கு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களை பற்றின பெருமைகள் அடுத்தவர்கள் பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நன்மைகள் அதிகரிக்கும், தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விருச்சிக ராசி, ராசியில் சுக்கிரன் இருக்காரு. கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று அமோகமான சந்தோஷம் ஏற்படும், பண வரவு ஏற்படும், தொழில் விருத்தி ஏற்படும், உத்தியோக மேன்மை ஏற்படும், வியாபார அனுகூலம் ஏற்படும், வியாபார வளர்ச்சி ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு அமையும். மொத்தத்தில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் உடம்பு ஆரோக்கிய விஷயத்தில் அப்பப்போ கவனமாக இருந்துக்கோங்க. ஒன்றா இடுப்பு பகுதியிலையோ இல்லை குதிகால் பகுதியிலையோ, அதாவது கணுக்கால் பகுதியில் உங்கள் காஃப் மசில்லையோ பிடிப்பு ஏற்படுறதுக்கு, அந்த கிராம்ப் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஆண்களுக்கும் ஏற்படும், பெண்களுக்கும் ஏற்படும். உங்களுடைய நடமாட்டத்தை தடுப்பதற்குண்டான, உங்களுடைய செயல்பாடுகளை தடுப்பதற்குண்டான சூழ்நிலையில் சனி பகவான் செயல்படுவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆனால் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடுகள் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒன்றா வீட்டுக்காகவோ இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்காகவோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற வயதானவர்களின் சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம் போன்ற விஷயங்களுக்காகவோ சுப செலவுகள் ஏற்படும். அப்படி ஒன்றுமே இல்லையா, உங்கள் வீட்டுக்காரமாக போயிட்டு தங்க நகை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க. மொத்தத்தில் இன்று அமோகமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தன வருமானம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் வளர்ச்சி அடையும். இதன் மூலமாக உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய மன வேறுபாடுகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், காலேஜ் நடத்துகிறவங்க, டுட்டோரியல் சென்டர் நடத்துகிறவங்க, டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க, இப்படி எல்லா விதத்திலும் அனுகூல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கெல்லாம் இருக்குது. அதுவும் குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வெற்றி காண்பார்கள். வழக்கறிஞர்கள் புதிய சகாப்தம் படைப்பார்கள்.
கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற, சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற, பண வரவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். திக்கு முக்காடி போவீங்க. அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே, இவ்வளவு கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்களே, இவங்களுக்கு நான் எப்படி சர்வீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மனப்பிரமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷத்தில் உறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பிடிவாத குணத்துடன் செயல்பட்ட குழந்தைகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் செயல்படுவார்கள். அவர்களால் உங்களுக்கு பாதிப்புகள் இருந்ததுன்னா அந்த பாதிப்புகள் குறையறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறதும், ராசிநாதன் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதும் குடும்பத்தில் உறவுகளின் வருகை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக குழந்தைகளால் குடும்ப வருகை, குழந்தைகளால் உறவினர்களின் வருகை, குழந்தைகளால் சந்தோஷமான அனுபவங்கள், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அந்த பெண் குழந்தைகள் வயசுக்கு வருது, ஏஜ் அட்டன் பண்ணுறது, இல்லை பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ இருந்தால் அதாவது வயசுக்கு வந்த பசங்க 25 வயசில் இருக்கிற பசங்க இருந்தாங்கன்னா அவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுவது, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மேல் படிப்புக்காக ஃபாரின் போகிறதுக்கோ கடல் கடந்து போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அல்ல அட்லீஸ்ட் வெளியூருக்காவது போயிட்டு மேலே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று குழந்தைகளால் மன நிம்மதியும் குடும்பத்தில் சந்தோஷமும் அதிகமான வார்த்தை விரயங்களும் ஏற்படும். சந்தோஷமான வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு நீங்கள் நிறைய அட்வைஸ் கொடுப்பீங்க குழந்தைகளுக்கு. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி உங்களுடைய பிரச்சனைகள் அல்லது சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பெரிய மனிதர்களின் சந்திப்பு அல்லது உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற, நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற அந்த டாப் லெவல் மேனேஜர்ஸ் ஆர் சேர்மன் யாராவது ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு 10 பேர் இதற்கு உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும், புலகாங்கிதம் அடைந்து மன நிறைவு ஏற்படும். இன்று உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை காரணமாக மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சீக்ரெட் அபிலாஷைகள், யாருக்கும் சொல்லாமல் இருக்கணும், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் நடத்தி காட்டி சந்தோஷப்படுவீர்கள். அதை வெளியில் சொல்லவும் முடியாது, ஆனால் பெருமையாக இருக்கும். நம்ம சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த பெருமை இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தின் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வார்த்தை விரயங்கள் ஏற்படும், ஆனால் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய வார்த்தை விரயங்களாக இருக்கும். கொஞ்சம் படபடப்பாக இருப்பீங்க, பதட்டத்தோடு செயல்படுவீங்க. இதற்கு காரணம் ராசியில் இருக்கிற செவ்வாயும் சூரியனும் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் குறிப்பாக நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை அரசு சார்ந்த நிறுவனங்களில் வேலை பண்ணுற பெரிய அதிகாரியாக வேலை பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகார தோரணையோடு நிறைய பேர்த்துக்கிட்ட உத்தரவு கொடுத்துட்டே இருப்பீங்க. இதனால் உங்களுக்கு படபடப்பு அதிகரிக்கும். ஆனால் ஒரு விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்கள் மனசில் இருக்கும். ஏதோ ஒரு சாதனை செஞ்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த சாதனை செய்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் காரணமாக உங்களுடைய செயல்பாடுகளில் புதிய முதிர்ச்சி தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் ஒர்க்கில் தெரியும். அதனால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படும். பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள். மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். தந்தை வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். மகர ராசி. ராசியில் சந்திரன் இருக்காரு. மனசில் கவலையெல்லாம் இருந்தது, அந்த கவலையெல்லாம் போக்கக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவான சிந்தனை, கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரித்தல். நீண்ட நாட்களாக பிரச்சனை செஞ்சுட்டு இருந்த நபர் உங்களை விட்டு விலகிறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. ஆனால் அவசரப்படாதீங்க. இப்போ அவங்க வெளியில் போகிற நேரத்தில் எதையாவது வார்த்தைகளை விட்டு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கீங்க. நிதானத்தோடு செயல்படுங்க. யாரையும் இன்ஸ்டிகேட் பண்ணுற மாதிரி, அவங்கள தூண்டி விடுற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லிடாதீங்க. நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், ஏன் உங்களுக்கு பணம் கொடுத்து உதவிய நபர்களாகட்டும், யாரையுமே அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி வார்த்தையை விட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு அதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான செலவுகள், சந்தோஷமான அனுபவங்கள், குறிப்பாக பூமி தொடர்பான விஷயத்தில், தாயார் தொடர்பான விஷயத்தில், உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் மீண்டும் ஒரு
புரிந்துணர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. நீங்களும் எகத்தாளமாக பேசக்கூடாது, அவங்களும் எதிரித்தனமாக பேசக்கூடாது. அதனால் எந்த ஒரு வார்த்தையிலையும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. குடும்ப சூழ்நிலை இப்போதைக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லாட்டினாலும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் என்று கிரக நிலவரம் இருக்கிறதுனால மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிறைவு ஏற்படும். அப்பா, நான் நிம்மதியாக இந்த காரியத்தை கரெக்டாக செஞ்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளை பற்றின கவலை விலகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதே சமயம் குழந்தைகளின் எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உங்களுடைய உதவியை நாடுவார்கள். அதை சாதகமாக பயன்படுத்தி கொடுங்க. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளின் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை இன்னைக்கு துவக்குவது அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். மன நிறைவையும் குடும்ப சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். பண கஷ்டம் இருக்கும், ஆனால் பணத்தை விட குடும்பத்தில் சந்தோஷம் முக்கியங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்களுடைய பூர்வீக சொத்து, உங்களுடைய தனிப்பட்ட சொத்து விஷயமா ஏதாவது லீகல் ஆக்ஷன் இருந்ததுன்னா அந்த லீகல் ஆக்ஷனில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. அந்த வெற்றிக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டு அதன் மூலமாக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த செலவு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மன நிறைவை தரும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள், சந்தோஷமான நாள். கும்ப ராசி. ராசிக்கு விரயஸ்தானத்தில் மனோகாரகன் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எந்த செலவுன்னு தெரியாது, ஏதோ ஒரு செலவு மாறி மாறி வந்துட்டுருக்கும். ஒன்றா கடன் அடைக்கணும், இல்லாட்டி புதுசாக கடன் வாங்கின இடத்துல அவங்க திடீர்னு கேட்பாங்க, அந்த பணத்தை கொடுக்கணும். ஏற்கனவே நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் கட்டாமல் இருந்திருக்கீங்க, அதற்கு உண்டான இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டணும். உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் முறையில் முதலீடு செய்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பண தேவை இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட பணம் இல்லைங்கிற ஒரு வருத்தத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் புலம்புவீங்க பாருங்கள். அந்த புலம்பல் இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, 3ஆம் இடத்துலேருந்து குரு பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே எப்படியோ பணம் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். அதாவது உங்களுக்கு தேவையான பணம் வந்துதாங்கிறது தான் கேள்வி. அது வந்திருக்காது. ஆனால் ஏதோ ஒரு பணத்தை வச்சு, யாரோட பணத்தையாவது வச்சு ஒரு ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் உங்கள் காரியத்தை சாதிச்சுப்பீங்க. முரட்டு தைரியம் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அதனால் ஓவர் தைரியத்தை வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்திலும் இறங்காதீங்க. தேவை இருந்தால் மட்டும் ரிஸ்க் எடுங்க. மற்றபடி இன்றைக்கி ரிஸ்க் எடுக்கிறது அவ்வளோ நல்லத விஷயம் கிடையாது. அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மன சஞ்சலம். கடைசியில் பணம் வந்துடும். வந்த பணத்தை வச்சு எப்படியும் உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணிப்பீங்க. ஆனால் கடைசி நேரம் வரைக்கும் பதட்டம் சூழுகின்ற நேரம் இருக்குது. அதனால் உங்களுக்கு மனக்கவலை அதிகரிக்கும். அனாவசியமான அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாக இருக்கணும். யாரை பற்றியும் யாரை நம்பியும் யாருக்கிட்டையும் வார்த்தையை விட்டுறாதீங்க. ஒருத்தரை நம்பி இன்னொருக்கிட்ட வார்த்தையை சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லாத விஷயத்தையே சொன்னதாக சொல்லி உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது பற்றிய எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு மனக்குமுறலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நிதானம் தவறாமல் உங்கள் தரப்பு நியாயத்தை தெளிவாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் வார்த்தைகளில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது கோர்ட்டுக்கு போகிறீங்க, ஏதாவது சாட்சி சொல்கிற போடுறீங்கன்னா பிறல் சாட்சி சொல்வதை தவிர்ப்பது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் உண்மையை பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் 2ஆம் இடத்து ராகு உண்மையை தவிர எல்லாத்தையும் பேச வைப்பார். கவனமாக இருந்துக்கோங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது. அது எதில் நடக்க போகிறதுன்னு உங்களுக்கும் தெரில, அடுத்தவங்களுக்கும் தெரில. தொழில் ரீதியாவா, உத்தியோக ரீதியாகவா, இல்லை தாயாரின் ஆரோக்கிய விஷயமா, வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயமா, கடன் பிரச்சனையா, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மனக்கவலையை கொடுத்துட்ருக்கிற விஷயம். அந்த கவலை போக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அந்த கவலை போகிறதுக்கு உண்டான நேரம் வந்துடுது. அதை எப்படி போகும், யார் மூலமாக போகுங்கிறது அவங்களுக்கு தெரியல.
யாரோ ஒருத்தர், ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்காரு. உங்கள் பேரில் சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளிவரத்துக்கு உண்டான யோகத்தையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அந்த நபர் தெரியாததுனால இன்னைக்கு மன சஞ்சலம் ஏற்படும். யாருக்கிட்ட போய் கேட்கறது, யாருக்கிட்ட உதவி கேட்கறது, இப்படி நான் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன்னு புலம்பக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மீன ராசி. லாபஸ்தானத்தில் சந்திரன், தசமஸ்தானாதிபதி குருவோடு பரிவர்த்தனை பெற்றுள்ள செவ்வாய் குரு பார்வையில் தொழில் முன்னேற்றம் ஏற்படும், உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும், பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும், சுகங்கள் அதிகரிக்கும், வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், சிலருக்கு சொந்த வீடு மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருக்கிற உங்களுடைய வண்டி வாகனம் வீடு மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்திலாகட்டும், வியாபார விஷயத்திலாகட்டும் பெரிய சந்தோஷமான செய்தி காத்துருக்கு. அவர்களுக்காக சில விஷயங்களில் நீங்கள் முன்னெடுத்து சென்று அதில் வெற்றியும் காண்டு அவர்களுக்கு பெருமையை தேடித்தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் இது நாள் வரைக்கும் கவலைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. தலைப்பகுதி, இடுப்பு பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கவலைப்பட வேண்டாம். நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற அனுகூலமான நாள். வியாபாரிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சூழ்நிலை இருக்கிற ஒரு சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் லாபத்தை விட வருமானத்தை விட செலவு ஜாஸ்தி இருக்குது. விரயஸ்தானத்தில் சனி இருக்காரு, விரயத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு வருமானம் வந்ததுன்னா 3 செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று செலவு போச்சுன்னா இன்னொரு செலவு, இன்னொரு செலவு போச்சுன்னா 3வது செலவு, இப்படி வந்துட்டே இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கேஷ் இன்ஃப்ளோ வந்துட்டே இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். பண தேவைகள் பூர்த்தியாகும், செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபார விஷயத்தில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வியாபாரம் செழிப்படையும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா பார்ட்னர்ஸுடைய ஆரோக்கிய விஷயம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயமும் சற்று செலவுகளை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய சங்கடமான நாள். எதுக்கு செலவுன்னே தெரியாது. ஒன்று மாற்றி ஒன்று செலவு வந்துட்டே இருக்குது. முதல்ல உங்கள் வாழ்க்கை துணைக்கு, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு, அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு, அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு, இப்படி எல்லாம் மாறி மாறி செலவாயிட்டே இருக்கு. அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் முடிஞ்சதுன்னா வீட்டு விஷயம் பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா உங்களுடைய வெளி விஷயம், அதாவது ஆஃபீஸ்லேயோ இல்லை உங்களுடைய வியாபார நிறுவனத்திலேயோ அனாவசியமான செலவுகள் ஏற்படும். பொருட்கள் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிக்கணும். அப்படின்னா உங்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் அனுகூல பலன்கள் தேவைப்படும். அது இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு மிக்க பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு உங்கள் வியாபாரத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். அது உங்களுக்கு வெற்றியை தரும். கலைத்துறை நண்பர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு அவார்ட்ஸ், அரசாங்க அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு, அரசாங்க ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக போகணும்னு நினச்ச ஒரு கோயிலுக்கோ இல்லை ஒரு வெளியூருக்கோ இன்றைக்கி போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். செலவுகள் அதிகரிக்கின்ற நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் குழப்பம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன குழப்பம்னா வயிறு சம்பந்தப்பட்ட குழப்பம் ஏற்பட்டு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் உங்களுக்கு செல்வாக்கை தரக்கூடிய வகையில் வருமானத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த உங்களுடைய பழைய பாக்கிகள் வசூலாகும். வருமானம் அதிகரிக்கும். குடும்ப சந்தோஷம். பிரிந்திருக்கும் குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். என்னதான் அவங்க தப்பு பண்ணினாலும் தப்பாக பேசினாலும் நீங்கள் நிதானமாக பேசணும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால தவறான வார்த்தைகள் உங்களுடைய செல்வாக்கை குலைப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்று நிதானமாக செயல்படுங்கள். உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு இழந்த பதவி மீண்டும் வந்தடைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மன நிறைவு ஏற்படுகின்ற, சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.